நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிருஷ்ணாஸ் ஹோம் என்ற ஒரு என்ஜிஓவில் இருக்கோம். இந்த ஆர்ஃபனேஜில் டோட்டலி 180 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் 50 ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க. இந்த என்ஜிஓட ஹெட்டுக்கிட்ட நம்ம பேச போகிறோம். சார், என் பேர் திருமலைராஜன் சார். எனக்கு வந்து இப்போ ஏஜ் வந்து 57. 83ல் வந்து அதாவது டிசம்பர் 82ல் ஸ்டார்ட் பண்ணோம். 83 வந்து ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பித்தோம். ஒரு 10-15 பேர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் ஆரம்பித்தோம். சிங்கிளாக ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாங்கிறனால அப்படியே கிராஜுவலாக டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து 180 பேர் இருக்காங்க. 180 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் வயசானவங்க வந்து 60 வயசு முடிஞ்சு யாருமே இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சிங்கிள் பேரண்ட், ஃபாதர்லெஸ் ஆர் மதர்லெஸ். அதை போத் பியூர் ஆர்ஃபனும் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே 1ஆம் கிளாஸ்லேருந்து 10th வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன், ஃபுட்டு, ஷெல்டர், அக்காமடேஷன் எல்லாமே கொடுக்குறோம். ஃபாதர் மதர் 2 பேர் இருக்குன்னா அவங்களை +2 வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் எங்கள்கிட்ட நிறையா பேர் படிச்சுட்டு நிறையா வெளியில் போய் எல்லாம் செட்டில் ஆகிருக்காங்க. அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க. பட் அவங்கள்ட்ட இருந்து பெரிய உதவிகள் எங்களால் கிடைக்கல. ஏன்னா எல்லாம் ஆர்ஃபனில் படிச்சுட்டு போனவங்க பெரிய லெவலில் ஒரு இன்கம் அளவுக்கு நான் செட்டில் ஆகலை. ஆனால் எங்களுடைய தேவைகள் நிறையா இருக்குது. இந்த பிள்ளைகளுக்கு நிறையா காம்பவுண்ட் கட்ட வேண்டியிருக்கு, ஸ்கூல் பில்டிங் கட்ட வேண்டியிருக்கு, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி பண்ண வேண்டியிருக்கு. திடீர்னு யாருக்காக முடியலன்னா வெளியே கூட்டு போகிறதுக்கு எங்களுக்கு வெஹிக்கிள் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஈவன் நைட்டில் ரொம்ப எமர்ஜென்சினா கூட அங்கே வெளியில் போகிறதுக்கு ரொம்ப எந்த வெஹிக்கிள் இல்லை. எங்கள்கிட்ட 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலே இருக்குது. பக்கத்தில் நியரஸ்ட்டாக ஒன்றும் கிடையாது. எமர்ஜென்சி நைட்டில் போகணுன்னா முடியாமல் நிறையா பேர் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். பகலில் முடியும்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு ஹோமியோபதி டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூட்டு போய் பார்க்குறோம். மற்ற நேரத்தில் எங்களுக்கு மாதிரி வசதி இல்லை. கவர்மெண்ட் ரொம்ப குறைச்ச அமௌண்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அது இப்போ ரொம்ப குறைவான இருக்கிறதுனால அவங்களுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுக்க முடியலை. பட் கவர்மெண்ட்டில் ரெக்கக்னைஸ்டு ஹோம் எங்களுக்கு, கவர்மெண்ட் அப்ரூவான ஹோமு 83 ரொட்டீன் நடத்துகிறோம். நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லோரும் நிறையா என்கொயரி வர்றாங்க, வந்து அதிகமாக பார்த்துட்டு போகிறாங்க. எல்லா வழியிலையுமே எங்களுக்கு நிறையா கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலும் எங்களுக்கு அவங்களால மேக்ஸிமம் முடிஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. இருந்தாலும் போதுமானதாக இல்லை. அதனால் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் இன்னும் நிறையா அவங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங், அது மாதிரி ஹெல்த் டெவலப்மெண்ட், இது மாதிரி நிறையா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நிறையா பேர் உதவி செய்யறதுக்கு நாங்கள் கேட்டால் கூட எதிர்பார்க்குறவளோ கிடைக்கல. அதனால் எங்களால் பண்ண முடியலை. அதெல்லாம் கிடைச்சின்னா நான் சிறப்பாக நல்லா பண்ணுவோம். எங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி கிடைக்குதோ அதை முறையாக பயன்படுத்துவோங்கிறதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். எவ்வளவு பண்ண முடியுமோ அதை வந்து முறையாக பயன்படுத்துவோம். தொடர்ந்து அந்த மாதிரி உதவி கிடைச்சுன்னு சொன்னால் அந்த பப்ளிக்கு வந்து சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கும். ஆனால் கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்க உதவி ரொம்ப 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 குறைச்சலாக இருக்குது. நாங்கள் போய் பார்க்குறவங்க கிராமத்து மக்கள் எல்லாம் டெய்லி வேஜஸ் எல்லாம் கூலிக்கு போகிறதுனால அவங்களால செய்ய முடியலை. செய்யணும்னு நினச்சா கூட செய்ய முடியலை. அந்த மாதிரி சூழ்நிலைக்குனால வெளியிலேருந்து எங்களுக்கு உதவி கிடைச்சுன்னா அங்கே உபயோகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து அக்காமடேஷன் ஃபெசிலிட்டி நிறையா பண்ணி கொடுக்கணும். இட வசதி, லேண்ட் இருக்குது, பட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை. ஆனால் கிட்டத்தட்ட 6-7 ஏக்கர் லேண்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அதை வந்து போர்வெல், மோட்ரு இந்த மாதிரி வச்சு கொடுத்தான்னு சொன்னால் விவசாயம் பண்ணி காய்கறி உற்பத்தி பண்ணலாம். பசங்களுக்கு வேணுங்கிற இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கலாம். படிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது லேட்டஸ்ட்டு அட்வான்ஸு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடச்சுன்னா அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். அது மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. அது மாதிரி வெளியிலேருந்து உதவுறவங்களும் யாரை நாங்கள் அப்ரோச் பண்ணுறது, எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியலை இது வரைக்கும். அது மாதிரி கைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் யாரும் இல்லை. அது மாதிரி கிடைச்சா நல்லபடியாக பயன்படுத்துவோம். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருந்துச்சு? நான் வந்து படிக்கிற போது ரொம்ப ஃபேமிலி சுச்சுவேஷனால் ரொம்ப சிரமப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரைவேட்டில் போய் சில இடங்களில் வேலை பார்த்தோம். சரி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன லெவலில் தான் ஒரு இது பண்ணோம். மற்றபடி பெரிய லெவலில் நம்ம பண்ணுவோங்கிற எண்ணத்தில் பண்ணலை. இன்றைய வரைக்கும் நாங்கள் வந்து வெளியில் போய் யார்கிட்டையும் ஒரு அப்ரோச் பண்ணி இதை கொடுங்க அதை கொடுங்கிறதெல்லாம் பண்ணுறதில்ல. அவங்களாம் பப்ளிக் முன் வந்து ஹெல்ப் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவோம். அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே தவிர ஒரு 10 பேர் செய்யணும்னு நினச்சோம். அப்புறம் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ரேஷனில் அரிசி இந்த மாதிரி கொடுத்ததுனால தாசில்தார்லாம் வந்து பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க, அரிசி தர்றோம் அப்படின்னால சிவில் சப்ளைலேருந்து ரைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்து உங்களை மாதிரி நண்பர்களுடைய உதவி கிடைச்சதை வச்சு ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதிர்பார்க்குறவங்க எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலை. நிறையா வாய்ப்புகள் இருந்தால் நல்லா பண்ணுவோம். உங்கள் என்ஜிஓவில் மொத்தம் எத்தனை பசங்க இருக்காங்க? ஐ மீன் எத்தனை உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 180 பேர் இருக்காங்க. எல்லாமே சிங்கிள் பேரண்ட் தான்.
சிங்கிள் பேரண்ட்கிட்ட நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்க எந்த ஊர்லேருந்து வர்றாங்களோ அந்த ஊரில் லோக்கலில் இருக்க விஓஓ, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், தாசில்தார் இவங்கள்ட்டெல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர சொல்லணும். சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி நாங்கள் அட்மிஷன் கொடுப்போம். திருவெல்லையூர் என்ற ஊரில் இருக்க கிருஷ்ணா ஹோம்ன்ற ஒரு என்ஜிஓவில் தான் இருக்கோம். திருவள்ளரை என்ற ஒரு ஊரில் இருக்கிற கிருஷ்ணா ஹோம்ஸ்ன்ற ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கோம். இங்கே நம்ம இந்த ஆர்ஃபனேஜில் டோட்டலி 180 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் 50 முதியோர்களும் இருக்காங்க. இந்த ஆர்ஃபனேஜோட ஹெட்டுக்கிட்ட நம்ம பேசலாம். சார் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து திருமலைராஜ் சார். இப்போ எனக்கு வந்து ஏஜ் 57 ஆகுது. அடுத்தது 82ல் ஃபஸ்ட்டு இதை ரிஜிஸ்டர் பண்ணோம். 83, 84 ஒரு ஹோம் ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ஒரு 10 பேர் 12 பேர் வச்சு நடத்துகிற மாதிரி ஒரு கான்செப்டில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து அந்த 180 பேர் தங்கியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. 50 பேர் முதியோர் தங்கியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிங்கிள் பேரண்ட், ஃபாதர் தான் மதர், இப்படி தான் தங்கியிருக்காங்க. போது பியூர் ஆர்ஃபனஸ் தான் அவங்களுக்கு +2 வரைக்கும் படிக்க வைக்கிறோம். சிங்கிள் பேரண்ட் தான் அவங்களுக்கு 10th வரைக்கும் படிக்க வைக்கிறோம். படிக்க வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் அது போதுமானதாக இருக்குது. ரொம்ப குறைச்சல் அமௌண்ட்டாக இருக்குது. அது பெரிய லெவலில் அது எங்களால் டெவலப் பண்ண முடியலை. இந்த படிக்கிற பசங்களுக்கு 10th பிறகு இல்லை +2 பிறகு அவங்கள வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு வச்சோம். நிறையா ஒகேஷனல் ட்ரைனிங் இந்த மாதிரி ஏதாவது ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொன்னால் அந்தளவுக்கு இந்த ஃபைனான்ஸ் இருக்குது. அது இப்போ அப்படியே பண்ணோம்னா இப்போ தங்கியிருக்கவங்களுக்கு போதுமான அளவுக்கு இன்னும் பேசிக் நீட்ஸை எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல. அவங்களுக்கு நிறையா காம்பவுண்டுக்கு வேணும், பில்டிங் வேணும். இந்த ஹெல்த் ஃபெசிலிட்டிஸில் அந்த ஹெல்த் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எங்களுக்கு 7 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட்டில் லோக்கலில் ஹோமியோபதி இந்த மாதிரி சாதாரண டாக்டர்ஸ் தான் இருக்காங்க. வெளியில் நாங்கள் கூட்டு போய் பார்க்கணும், இல்லை எமர்ஜென்சி ஈவன் நைட்டில் ஏதாவது எமர்ஜென்சினா கூட கூட்டிகிட்டு போய் பார்க்குற அளவுக்கு நல்ல வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நியரஸ்ட்டாக அவங்க டாக்டர்ஸும் கிடையாது. ரொம்ப நைட்டில் ரொம்ப இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் ரொம்ப முடியாமல் போய் வயசானவங்களுக்கு முடியாமல் போயிருக்கு, பிள்ளைகளுக்கு முடியாமல் போயிருக்கு. கூட்டு போக நாங்கள் ஒரு இன்னொரு ஊருக்கு வடத்தில் இருக்கிற ஊருக்கு ஃபோன் பண்ணி வாடகை டாக்ஸியை வர சொல்லி அவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்குள்ள மினிமம் 2 hours ஆகிடும். அதுக்குள்ளே நிறையா அவங்களோட ஹெல்த் ஆக்டிவிட்டி ப்ராப்ளம் சந்திக்க வேண்டியிருக்கோம். இது மாதிரிலாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். போதுமான அளவுக்கு எங்களுக்கு இன்னும் அக்காமடேஷன் செஞ்சு கொடுக்க முடியல. அதே மாதிரி ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ்லேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. செக்யூரிட்டின்னு எடுத்துக்கின்னு சொன்னால் இன்னும் நிறையா காம்பவுண்டு, பில்டிங் இந்த மாதிரிலாம் கட்டாமல் இருக்கும். தங்கிக்கிற இடமே இன்னும் போதுமான அளவுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா எங்களுக்கு எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுமோ அந்த அளவுக்கு போதுமான லேண்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கர் லேண்ட் எங்கள்கிட்ட இன்ட்யூஷன்ல இருக்குது. இது ஹெல்ப் நிறையா கிடைச்சுன்னு சொன்னால் நிறையா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்க்குற மாதிரி எங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸு அல்லது ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு யாரும் இன்னும் கொடுக்கல. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைனான்சியலாக ஹெல்ப் பண்ணி நிறையா பண்ணி கொடுத்தாங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணுவோம். ஆனால் எங்களோட ஒரே ஒரு இதுன்னு சொன்னோம்னா நீங்கள் கொடுக்குற அந்த ஹெல்ப் வந்து முறையாக ப்ராப்பராக பயன்படுத்தும். அதுக்கு நான் கேட்குறேன். இந்த ஆர்கனைஸ் ரன் பண்ணுறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கஷ்டங்கள் என்னென்ன சார்? எங்களுக்கு வந்து சார் பேசிக்காக சொன்னீங்கன்னு சொன்னாக்க இன்னும் நிறையா நியூட்ரிஷியஸ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் எதிர்பார்க்குறோம். அதுக்கு இந்த எய்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு படித்ததுக்கு பிறகு ஏதாவது ட்ரைனிங் கொடுத்து ஒகேஷன் கொடுத்து செல்ஃப் லைஃப்பை வந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லாதனால பண்ணி கொடுக்க முடியல. இன்னும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் எல்லாம் சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. அவங்களால அந்த பிள்ளைகளுக்கு எங்களை விட்டு போனதுக்கு பிறகு அவங்க எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் எங்கள்கிட்ட அந்த மாதிரி ஹெல்ப் கிடைச்சுன்னா நாங்களே அவங்களை வந்து ஓரளவுக்கு ஸ்டடியாகிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணலாம். குழந்தைகள் என்னென்ன கஷ்டங்கள் சார்? முதியோர்களும் குழந்தைகளும் என்னென்ன கஷ்டங்கள் பேசுகிறாங்க? அவங்களுக்கு ஜென்ரலாக வந்து கஷ்டம்னு சொன்னாக்கா எங்களால் மேக்ஸிமம் நாங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். பட்டு இன்னும் அவங்களுக்கு பேசிக் நீட்ஸ் அவங்க என்னென்ன பர்சனலாக அவங்களுக்கு வேண்டிய ஹெல்த்துக்கு உள்ள அந்த மெடிசன், நியூட்ரிஷன், அப்புறம் மற்றபடி அவங்க டயட்டு இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஃபைனான்ஸ் ஹெல்ப் கிடைச்சுன்னா நல்லா பண்ணணும். எந்த முறையில் கல்வி வாங்கிட்டு இருந்தீங்க? இதுக்கு 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் நாங்களே இங்கே ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம், தமிழ் மீடியம் ஸ்கூல். 5 முடிச்சதுக்கப்புறம் நேர் எய்த்தாப்புல கவர்மெண்ட் அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குது. அவங்கள வந்து நாங்கள் இங்கேயே தங்க வச்சுன்னா போய் ஸ்கூல் ஸ்டடிக்கு மட்டும் எஜுகேஷன் மட்டும் போய்
படிச்சுட்டு வந்துடுவாங்க. இங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து மிஸ்ஸஸ் வந்து ஸ்கூலுக்கு எச்சமாக இருக்காங்க. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்க தான் கவனிக்கிறாங்க. டோட்டலி 180 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் 50 மூவியோஸ் இருக்காங்க. இதை ஒரு ரன் பண்ணிட்டு போகிறது மிக கடினமான விஷயம். அதுவும் ரொம்ப இன்டீரியர் ஏரியாவில் இருக்குது இந்த ஆர்ஃபனேஜ். இதை சிறப்பாக நடத்திட்டு போகிறாரு சார். சாருக்கு இன்னும் மென்மேலும் இதை சிறப்பாக நடத்துறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஏரியாவில் மட்டும் தெரியும். திருச்சினா திருச்சியில் மட்டும் தான் தெரியும். வெஸ்டர்ன் லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும். இப்போ வாட் ஆர் த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனை போட்டாங்கன்னா 3 பேர் வரும். ஸோ ஓப்பன் பண்ணலாம் வேர்ல்டு லெவலில் பார்க்கலாம். ஸோ யாரும் ஹெல்ப் பண்ண நினச்சாங்கன்னா இந்த வெப்சைட்டில் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் யாரும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதை இன்டெப்த்தாக போட்டுருவாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா மேனேஜரை பார்க்குறோம் கொடுக்குறோம் சரிங்களா. ஆனால் 3 பசங்க பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ நான் வரோம் சும்மா வந்து வெப்சைட் மட்டும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்றது இல்லாமல் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேஸ் கொடுக்குறோம். சும்மா சின்னதாக சரிங்களா. இது பண்ணி என்ன பண்ணால் போட்டு தமிழ்நாட்டில் நான் கண்டக்ட் பண்ணுறேன். அவன் எங்கெல்லாம் ஹோம் இருக்கும் வெளியில் தெரியாத ஹோம் இருக்கும் அந்த ஹோமை வந்து வெளியில் தெரியாது. இது நான் பண்ணலை, எங்களோட ஓனர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆர்கனைசேஷன் நாங்கள் வித்தியாசம் அக்னி கழக டெக்னாலஜி சென்னையில் அக்னி கழக டெக்னாலஜி இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. ரொம்ப நல்ல எல்லாத்தையும் உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பார்த்தீங்கன்னா வெப்சைட் நெட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு தம்பி சொன்னாங்க நெட்டுன்றது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஊடகம். பல்வேறு உலகத்தில் இருக்கக்கூடியவங்க பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்க கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்கவங்களை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அதுதான் இன்டர்நெட். ஃபேஸ்புக் தம்பி சொன்னாங்க இல்லையா, அதுவும் கிட்டத்தட்ட அதெல்லாம். ஓகேவா, எங்கேயோ இருக்கிற ஒருத்தரை நான் என்ன பண்ணலாம் இங்கே பார்க்கலாம். சரியா, அதாவது ஃபோன் பண்ணி பேசுறீங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ நம்மளை பற்றி விஷயங்கள் தம்பி உங்கள் பேர் என்னப்பா? ஜீவா. ஜீவா எத்தனை பேர் தெரியுங்க? இங்க இருக்க எல்லாருக்கும் ஜீவானா யாருன்னு தெரியும் இல்லையா? இந்த தெரு தாண்டி நான் பக்கத்துல போய் கேட்கிறேன் ஜீவானா எத்தனை பேருக்கு தெரியும்? தெருவுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது இல்லையா? நான் அதே தாண்டி திருச்சியை விட்டு தஞ்சாவூர்ல போய் கேட்கிறேன் ஜீவா தெரியுமா? திருச்சி ஜீவா அப்படின்னு தெரியுமா? தெரியாது இல்லையா? பாரு, எங்க பக்கத்து ஊர்ல இருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது, பக்கத்து தெருவில் இருக்கவங்களே தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அதாவது நாங்கள் என்ன பண்றோம், உங்களை பத்தின விவரங்கள் எல்லாம் இன்டர்நெட்ன்றது என்ன சொன்னோம்? ஊடகம். பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஊடகத்தில் நாங்கள் என்ன பண்றோம், உங்களை பத்தின விவரங்களை கொடுத்துருவோம். சரியா? ஸோ எங்கேயும் இருக்கவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அது மூலியமா பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் என்ன பண்ணலாம், அதன் மூலமா செய்யலாம். செய்யலாம் இல்லையா? தஞ்சாவூர்ல இருக்க ஒரு ஜீவாவை பத்தி தெரிஞ்சுட்டாங்க என்ன பண்ணலாம், வந்து அவருக்கு ஒரு உதவி செய்யலாம் இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதா நாங்கள் என்ன பண்றோன்றது? புரியுதா? உங்களை பத்தின விவரங்களை சேகரிச்சு எதுல போடுறோம்? லேப்ல, நெட்ல போடுறோம். சரியா? அந்த விஷயத்துக்காக நான் வந்துருக்கோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு காம்படிஷன் நடக்கும், ஓவிய போட்டி. எத்தனை பேர் நல்லா வரைவீங்க? வரைகிறவங்களுக்கு நிறைய பிரைஸ் இருக்கு. கொஞ்சம் கை தான் வருது, மீதி பேர்லாம் வரைய தெரியாதா? வரைகிறவங்களுக்கு எவ்வளவு பிரைஸ் இருக்குமா? ஓகேவா? உங்களை பார்க்கறதுக்காக வெளி ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் அப்புறம் ஓவிய ஆசிரியர் வந்திருக்காங்க. சரியா? அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி வரைஞ்சாலும் எந்த ஓவியம் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் நீங்க என்ன பண்ணணும், முழு திறமையே காட்டணும். சரியா? காமிங்களா? சரி, நல்லது.
ஹை ஸ்கூல் அந்த டீச்சர் வந்து உட்காரு. இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே கேட்டுப்பாங்கல்ல, அதுக்கு தான் ஏன் அப்படி போகிறேன்? எல்லாரும் வராங்க. போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க யாருன்றதை முதல்ல சொல்லிடுறோம். சரியா? என் பேர் பிரபாகரன். நான் வந்து ஒரு கல்லூரியில உதவி பேராசிரியராக இருக்கேன். சரியா? நாங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னாக்கா, உங்களை பத்தின விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? அதுக்காக வந்திருக்கோம் ஜீவா. சரி, சந்தோஷம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு சின்னதா ஒரு ஈவெண்ட் உங்களெல்லாம் ஊக்குவிக்கணும் இல்லையா? நிறைய திறமைசாலிகள்லாம் எங்க இருக்காங்க? இந்தியாவில தான் இருக்காங்க இல்லையா? ஆனா வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஆள் இல்லை. அப்படித்தானே? ஏன் கொண்டு வர முடியல? ஜீவாவுக்கு என்ன திறமை இருக்கு வெளியே யாருக்கும் தெரியறது? கரெக்டா? தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க? வந்து ஜீவா அப்படியே கப்புன்னு பிடிச்சி தூக்கி போயிடுவாங்க இல்லையா? கரெக்டா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். உங்களை பற்றின விவரங்களை எல்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வைக்கணும். உதவி செய்யறவங்க எல்லாம் உங்களை தேடி வரணும், நீங்க உதவி கேட்டு போகக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். சரியா? இப்போ ஒரு சின்னதா ஒரு ஈவெண்ட் நடக்க போதுமா? ஒன்றும் இல்லை, ஓவிய போட்டி நடக்க போகுது. ஓகேவா? அதுல உங்களால் முடிஞ்ச முழு திறமையும் காமிங்க. சரியா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதுல நல்லா வரைஞ்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கு பரிசு பொருள்லாம் இருக்கு. சரியா? உங்களை பார்க்கறதுக்காகவே 2 பேர் வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? ஒரு டிராயிங் மாஸ்டரும் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபலும் வந்திருக்காங்க. அவங்க ஓவியத்தெல்லாம் பார்த்துட்டு எது நல்லா இருக்கோ அதுக்கு கிஃப்ட் தருவாங்க. ஓகேவா? நீங்க வரைகிறது மட்டும் இல்லை, நீங்க வரைகிறீங்க இல்லையா? எல்லா ஓவியத்தையும் நாங்க எடுத்துட்டு போயிடுவோம். சரியா? உங்க ஓவியங்களை இதே மாதிரி ஒரு பெரிய டிஸ்பிளேல மக்கள் பல பேர் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள்ல நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்றோம் இல்லையா? நல்ல ஓவியங்கள் அதெல்லாம் வந்து பார்வைக்கு வைப்போம். ஓகேவா? அதுல இருந்து வர வருமானத்துல நாங்க இந்த மாதிரி உதவிகள்லாம் செஞ்சிருக்கோம். புரியுதா? புரியுதா? ஸோ அப்ப எப்படி நல்லா வரையணும்? சூப்பரா வரையணும் இல்லையா? ஓகேவா? எல்லாம் ஐடியா பண்ணிக்கோ, என்ன வரையணும்னு யோசிச்சுக்கோ. ஓகேவா? தலைப்பு ஒண்ணும் கிடையாது, இயற்கை, அவ்வளவுதான். இயற்கை ஈஸியா வரையலாம் தானே? வரையலாம். சரி, நல்லா வரையும். ஓகேவா? ரைட். கேஜி கிளாஸ்க்கு பிரின்சிபலாக இருக்கு. என்கிட்ட 12 கிளாஸ், 12 டீச்சர்ஸ், 350 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸ்ரீ விக்னேஷ் ரங்கா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸ்ரீரங்கம்ல இருக்கு. ஸ்ரீரங்கம் தான் அந்த ஸ்கூல். கோபுரத்துக்கிட்ட இந்த ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது நீங்க எல்லாருமே இன்னைக்கு டிராயிங் பண்ண போறதா கேள்விப்பட்டோம். என்ன பத்தி டிராயிங் பண்ண போறீங்க? இயற்கை. இயற்கைனா என்ன? யாராவது ஒருத்தர் ஏன்னு நின்று பேசுங்க. யார் வேணாலும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. செடி கொடி, சத்தமா பேசுறது, சத்தமா கேட்கணும். செடி கொடிகள், நீர், மழை, அதை தவிர்த்து என்ன விலங்குகள் வந்து குருவிகள், கூடு கட்டி வாழ்றது. வேற ஏதாவது இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது தெரியுமா? யார் வேணாலும் சொல்லலாம். யார் வேணாலும் சொல்லுங்க. கேர்ள்ஸ்ல யாராவது சொல்லலாம்? கேட்டா புரியக்கூடாது, தைரியமா சொல்லணும். தப்பே கிடையாது. என்ன தெரியுமா? செடி எதுக்கு வைக்கிறோம்? சரி, மரம் வளர்க்குறோம்ல, எதுக்காக வளர்க்குறோம்? அதை வச்சா மழை வந்துருமா? முக்கியமா என்ன அதுல காற்று, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. ஏன்னா நம்ம இன்ஹேல் பண்றது ஃபுல்லா கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, CO2 தான் நம்ம பாடிக்கு தேவை. O2 தேவையே இல்லை. O2 இஸ் ஆக்சிஜன், CO2 தான் வேணும். எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரல் காற்று மரம் இருக்கோ, இயற்கையா நம்ம அதை சுவாசிக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ மழை பெய்யறது இல்லை,
மழை பார்க்குற எத்தனை இடத்துல தண்ணி கஷ்டம் இருக்கு, அதுக்காக என்ன செய்யணும்? மரம் வளர்த்தா போருமா? தண்ணி என்ன பண்ணுங்க? வேஸ்ட் பண்றதா? நீர் சேமிப்பு பண்ணணும் இல்லையா? நீங்களாம் செய்வீங்களா? இதெல்லாம் இயற்கை, இதெல்லாம் டிராயிங் பண்ணலாம். புரியுறதா? ஒரு ஐடியா கொடுத்துருக்கோமா நாங்க? செய்வீங்களா? உங்களோட கிரியேட்டிவிட்டி இதுல தான் இருக்கு. யார் நல்லா டிரா பண்றீங்க, உங்க மனசுல என்னென்ன தோன்றுதோ, எப்படிலாம் நீங்க வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து எப்படிலாம் இருந்தீங்களோ, என்னென்ன இயற்கை பார்த்தீங்களோ, எங்கெங்க பார்த்தீங்களோ, என்ன உங்க மனசுல தோன்றதோ பாருங்க. அடுத்தவங்களே பார்க்காதீங்க. உங்க மனசுல தோன்றதை ஆட்டோமேட்டிக்கா டிரா பண்ணி நீட்டா கலர் பண்ணுங்க. நாங்க எது பெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. தைரியமா இருக்கணும். வாழ்க்கையில எதா இருந்தாலும் சந்திக்கணும். எல்லாத்துக்குமே தைரியமா இருக்கணும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. எதுக்காக சேவிக்கணும். குடிக்கிறதுக்கு மட்டும் போதுமா? குளிக்க வேண்டாமா? நம்மளோட தேவைகள்லாம் தீர்க்கறதுக்கு இல்லையா? நம்மளோட தேவைகள்லாம் தண்ணி இல்லைன்னா இருக்க முடியுமா? ரொம்ப வாழ்க்கையில 4 சோர்ஸஸ் அது ஒண்ணு அவசியம். வாட்டர் இஸ் அ பேசிக். மழை பெஞ்சா இல்லையா? ஷெல்டர், ஃபுட், வாட்டர், க்ளோத்ஸ். துணி இல்லைன்னா இருக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் பேசிக் நெசசிட்டி. வாழ்க்கையில் ஒருத்தருக்கு இதெல்லாம் கட்டாயம் அவசியம். அதே மாதிரி மரமும் அவசியம். மரம் வந்து பண்ணவே கூடாது. காற்று வரும், மழை வந்தால் மழை நீர் வந்து சேமிக்கணும். அது வந்து சேமிக்கிறது எப்படிங்கிறது நிறையா மூலமாக தெரிஞ்சுக்கணும். நிறைய அப்பப்போ நிறைய பேப்பர்லாம் வருது இல்லையா? எத்தனையோ ப்ராஜெக்ட் செய்யறவங்க குழந்தைங்கள்லாம் நல்லா தைரியமா பேசணும், போல்டா இருக்கணும். எந்த தப்பு சொல்லக்கூடாது. வாங்க சார், சும்மா வாங்க. அப்படி கிட்ட ரைட். இன்னொன்று அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நீங்கள் சப்ஜெக்டை. இன்னும் நடுங்க மேடம். இன்னொன்று கையில் வச்சுருக்காரு அங்கேயா? சரி ஓகே வாங்க. வைக்கிறேன். ஓகே ரைட். எப்படி செடி வளருதோ அது மாதிரி இந்த பசங்க நல்லா வளரணும். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எங்களோட ஆசையும் அதுதான். கட்டாயமா எங்களோட பாப்பா சரி பாப்பா. த்ரீ ஓகே 3 மைக் இருக்கு. கேமரா மைக்கில் பண்ணலாமா? ஒரு 2 பேர்கிட்ட மட்டும் இன்ட்ராக்ஷன் எடுத்துக்கலாம். வீடியோ வேணும். ஐயா உட்காருங்க. உட்காரு.
இவர் கொடுத்தீங்களா சார்? எங்க கொடுத்துருவோம் ஒன்றும் இல்லை எல்லாரும் அவங்க 2 பேருக்கு கொடுக்கணும்ல? கொடுத்துருவோம் 3 பேர் 3 பேர்ல அங்கே வச்சிடலாமா இல்லை நீங்கள் அதுலேயே வச்சுருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. ஐயா வணக்கம். நாங்கள் வந்து அக்னி தொண்டு நிறுவனத்துலேருந்து வந்துருக்கோம். ஓகேங்களா? எங்களோட நோக்கம் என்னன்னாக்கா உங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் நிறையா ஊரில் அடையாளம் தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? முதியோர்கள் இல்லம் ரைட்டாக பேசுங்க கொஞ்சம். ஓகே. முதியோர் இல்லம் இந்த மாதிரி முடியாத பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரிகிறது இல்லையா? உதவி பண்ணுறவங்க யார் பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் உங்களை பற்றி தெரியாது. ஆனால் அங்கேயும் நல்லுள்ளங்கள் இருக்காங்க இல்லையா? உதவி செய்யணும் அப்படின்னு. ஆனால் அவங்களால வந்து உங்களை கண்டுபிடிச்சி உதவி செய்கிறது கஷ்டம் இல்லையா? அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தெரியாமல் யார் யாரெல்லாம் சேவை செய்கிறாங்க அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி நாங்கள் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஊடகம் மூலமாக இன்டர்நெட் ஊடகம் மூலமாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகேவா? உங்களோட இப்போ எடுக்கிறோம் இல்லையா அந்த வீடியோ உங்களை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் சேகரித்து நாங்கள் ஆன்லைனில் போட்டுருவோம். அதன் மூலமாக உதவி பண்ணுன்ற நல்லுள்ளவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா பார்த்துட்டு வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோங்க. ஓகேவா? என் பேர் பிரபாகர். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? எதனால் இங்கே வந்தீங்க? வைத்தியநாதன், பேகேஸ்வரி வைத்தியநாதன். நான் வந்து இங்கே 3 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த உடம்புல வந்து வலிப்பு நான் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மருந்து சாப்பிட்டு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் எதுவும் பிரச்சனை இல்லை. அதே முதியோர்களுக்கு அவங்க வச்சதுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லா சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டு நாங்கள் பிறந்து வந்தது சிலோன். அது வெளிநாடு சிலோனில். நீங்கள் பிறந்து வரதெல்லாம் சிலோன்னு சொல்கிறீங்க இல்லையா? சரி. இங்கே வந்தது 83. அதுலேருந்து நாங்கள் உங்கள் பசங்க யாரும் இல்லையா? கல்யாணம் உடல் நல சரி நான் கடைசி அண்ணன் மகளாம் சிலோனில் இருக்காங்க. அவங்க அங்கே தான் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. இந்த முதியோர்கள்னாலும் வந்துட்டு அடிக்கடி வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. இங்கே உங்களுக்கு உதவிகள்லாம் எப்படி செய்கிறாங்க? அவங்க செய்கிறது போலாம் இருக்கும். அண்ணன் மகன் இருக்காப்புல பேங்காது. நான் கல்யாண பஸ் போதில் பேங்காது. இவங்க தொண்டு இருக்காங்க இல்லையா? இவங்க என்னெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க? அன்றாட உதவிகள்லாம் என்ன பண்ணுறாங்க? சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். சாப்பாடு அது போக வெளி சாப்பாடுன்னு வந்தாலும் எல்லாமே பேசலாம். சத்தமாக சொல்ல முடியுமா? சொல்லலாம். சொல்லுங்கள். அதை ஏதாவது விசேஷம் போக்குன்னா துணிகள்லாம் இவங்களே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் மற்றவங்களும் வந்து வெளியிலேருந்து கொடுக்குறாங்க. ஓ சரி சரி. அவங்க இதில் வச்சு எந்த இதுவும் இல்லை. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். சரி. இந்த வியாதி ஒன்றை வச்சு தான் கல்யாணம் இல்லாமல் அப்படியே இருந்தது. அவங்களுக்கே தெரியும். ஆனால் நான் வந்து இருந்துச்சு. அப்புறம் அது இந்த மாதமும் அடுத்த மாதம் தான் இதுக்கு சரியில்லாத மாதம். குழுவுக்கு ஜாஸ்தி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா? நல்லபடியாக இருக்கும். பார்த்துக்கலாம். ஒன்றும் ரொம்ப நன்றிங்க. கட் பண்ணாப்ல என்னங்க சார் மாத்திரை கொடுத்துருங்க. ஒன்றும் இருக்கும் அப்படியே காட்டிடலாம். நான் கொடுக்குறேன்.
புரியுங்களா சார்? கொடுக்குறீங்களா? தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சார் சொல்லணும். தேங்க்யூ சார். என்ன டிரா பண்ண போறீங்களோ அப்படியே அது மைண்ட்ல கொண்டுவாங்க.
கொஞ்சம் ஃப்ளாஷ் லைட் அடிக்கிறீங்களா? அப்படி லைக் பண்ணுறேன். இல்லையா? நீங்கள் இமீடியட் கொடுத்தா போதும், நான் ஃபோட்டோஸ் பாப்பாவுக்கு பென்சில் கொடு. ஹலோ, நம்ம இப்போ இருக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற சார் இடம் பேர் என்ன? ஹாய், நம்ம இருக்கிறது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற திருவள்ளரைன்ற ஊரில் இருக்கிற ஸ்ரீ கிருஷ்ணா ஹோம்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கோம். நம்ம சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறவங்கள நம்ம பேசலாம், அவங்ககிட்ட பேசலாம். நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். I am Mrs. Bhagyalakshmi, coming from Sri Uttesharanga Matriculation School. நான் வந்து கேஜிக்கு ஃபுல்லாக இன்சார்ஜாக இருக்கேன். மேம், இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? உங்களோட ஒப்பீனியன் அந்த ஈவெண்ட்டை பற்றி. ஃபஸ்ட்டு எல்லோரும் ட்ரா பண்ணி முடித்தோடனே எப்படி பண்ணலாம், அது கேட்டகரி வைஸ் ஏஜ் வைஸா இல்லை கேட்டகரி வைஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி இல்லை மேம், இந்த நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஈவெண்ட் எப்படி இருக்குது? ஒப்பீனியன் ஆஃப் த drawing இஸ் a very good competition. இது வந்து creativity of the children. அவங்க மனசில் என்ன தோன்றதோ, என்ன இமேஜினேஷன் இருக்கோ, அது whatever they do, அவங்க அதாவது அப்படியே come out. மேம், நீங்கள் அந்த என்ஜிஓ பற்றி அவேராக இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி? இப்படி ஒரு என்ஜிஓ இங்கே இருக்குது? இல்லை சார், we were not aware. Just 2 days back
Mr. Rajesh Khanna had come to our institution and through that we came to know this. அப்புறம் இந்த ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறத உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க, Share in the sense? இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா மேம்? நாங்கள் Definitely sir, since we have come from school and I have taken few photographs. கட்டாயமாக நான் இது வந்து எங்கள் ஸ்கூலில் போய் இம்பார்ட் பண்ணுவேன் and I will be informing our teachers and students and my higher officials. Already they are aware of this. கட்டாயமாக இதை பற்றி நீங்கள் என்டோஸ் பண்ணுறீங்களா? பண்ணுறோம். நிச்சயமா கட்டாயமாக டெஃபினெட்லி we will do and I think so nearing Diwali will again once again will be back here. ஓகே. அப்புறம் நாங்கள் இந்த அக்னி ஃபவுண்டேஷனோட ஒர்க்கை செப்டம்பர் 15th வரை ஒரு பெரிய லாங் செயின் மேம், நிறைய மேக்ஸிமம் கவர் பண்ண முடிகிற என்ஜிஓஸை நாங்கள் கவர் பண்ணுவோம். அதுக்கு உங்கள் என்கரேஜ்மெண்ட் இருக்கும். Definitely at most we will try to do. தேங்க்யூ வெரி மச். Now she is Mrs. Jayanti. அவங்க வந்து she would like to share something. அவங்கள நீங்கள் எது கேட்டாலும் சொல்லுங்கள். மேம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க மேம். My name is Jayanti. I am working in Sri Ranga Matriculation, AG section. சார் விரும்புகிறீங்களா மேம்? ரொம்ப விரும்புகிறேன் சார். எனக்கு இந்த ஆர்ஃபனேஜில் போய் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேடம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தேங்க்ஸ் மேம். அப்புறம் இந்த என்ஜிஓ பற்றி நீங்கள் வேறு இருந்தீங்க மேம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு தெரியவே தெரியாது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ மேம் ஹஸ் டோல்ட் மீ. ஸோ இந்த ஈவெண்ட்டை நீங்கள் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் நிச்சயமா we will share it to my child also. I will explain about it. I will tell you what is the matter. நீங்கள் எங்கள் அக்னி ஃபவுண்டேஷனை என்டோஸ் பண்ணுறீங்களா? நிச்சயமா என்டாஸ் பண்ணுறோம். பட் I will contact you. எங்கள் டீமை பற்றி உங்களுடைய என்னோட கருத்து என்னன்னா ரொம்ப இது நல்ல ஒரு இது சேவை, இது என்னைக்கும் தொடரணும். நீங்கள் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததும் இது உங்களோட ஃபவுண்டேஷனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு செய்யணும் என்னோட விருப்பம், என்னோட ஆசை. இதை நான் வந்து மனசில் வச்சு ஏதாவது நிச்சயம் செய்வேன். நான் உறுதியே சொல்கிறேன். நான் ரொம்ப அண்ட் ஒன் மோர், நீங்கள் வந்து அக்னி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனோட எக்ஸ்பிளனேஷன் அதோட வந்து அக்னினா ஜுவாலா, அந்த ஒரு ஒளி வந்து இந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற யூ பீப்புள் ஆர் லக்கி இன்க்ளூடிங் ஹஸ். அதாவது இந்த குழந்தைங்க அந்த ஜோதியில் வளர்றாங்க அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி அ கிரேட் சர்வீஸ் வாட் எவர் யுவர் சார் இஸ் டூயிங் அண்ட் யூ பீப்புள் ஆர் டூயிங். Very happy to glad meet all the children and come to this place. We are lucky to see these children. And miss பண்ணிட்டோம் அப்படிங்கிறது now we are இதனால் மிஸ் பண்ணிட்டோம் தெரியல இந்த மாதிரி இருக்குங்கிறது. And I have spoken to my teachers and both of us are planned இந்த மாதிரி தீபாவளியில் குழந்தைங்களுக்குலாம் ஸ்வீட் கொண்டு கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். Definitely we will do it. Thank you. தேங்க்யூ மேம். Thank you. சீஃப் கெஸ்ட் அண்ட் ஒரு ஸ்கூலோட பிரின்சிபல், ஒரு ஸ்கூலோட டிராயிங் டீச்சர் ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. அவங்க நம்ம பண்ணுற ஈவெண்ட்டை ரொம்ப என்கரேஜ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நாங்கள் இன்னும் மென்மேலும் நிறைய ஈவெண்ட் பண்ணுவோம், கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். தேங்க்யூ. டாட்டா. நம்ம இப்போது இந்த கிருஷ்ணா ஹோமில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுவோம். அவர் பயங்கர ஆர்வமாக வரைஞ்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். உங்கள் பேர் என்ன? வயசு 12. உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என்ன நீங்கள் ரொம்ப விரும்புகிறீங்க? இயற்கை. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், விளையாட்டு வீரர் யார்? சச்சின் டெண்டுல்கருங்களா? சூப்பர். நீங்கள் பெருசான என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் ஆகணும். ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக டாக்டர் ஆகுங்க. பயங்கரமாக ஆர்வமாக இருக்கீங்க. நன்றி. குட் ஓகே. வயசு 11. உங்களுக்கு ரொம்ப இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது என்ன? இயற்கை ரொம்ப பிடிச்சிருக்குங்களா? நாங்கள் அது சம்மந்தமாக தான் நாங்கள் வரைய சொல்லியிருக்கோம். நல்லா வரைகிறீங்களா? நல்லா வரைங்க. அப்புறம் நீங்கள் பெருசான என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க? போலீஸ் ஆகணும்.
சார் பயமாக இருக்கு சார். சரி வரீங்க. ஓகே சார், டாக்டர் ஒர்க் பண்ணி மனசுல இந்த வீடு வந்து என்ன மாதிரி இருக்கணும், எந்த வீடு இருக்கணும்னு பறவைகள் காட்டில் பறவை கம்மியாக இருக்குது காலையில். சரி பெரியவனால வந்து அது பண்ணலாம். பெரிய பையன் படிப்பு முடிச்சிடலாம். யோசிக்கக்கூடாது. ஏன் மெக்கானிக்காக போகணும்னு ஆசைப்படுறேன். கார் வாங்கணும்னு ஆசையா? நீயாவே ஓனா? உங்களுக்கு சர்வி. உங்களுக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது என்ன? கோவில் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? கோவில் உங்களுக்கும் கோவில் தானே பிடிக்கும். சரி, நீங்கள் பெருசானா என்ன ஆகணும்னு விரும்புகிறீங்க? பெருசாகனா என்ன? என்ன டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், அந்த மாதிரி ஆசை இருக்கும் இல்லையா? என்ன ஆகணும் உங்களுக்கு? டாக்டர் ஆகணுமா? சரி, என்ன வந்துட்டு இருக்கீங்க?